வந்து ஏதோ ஃபன் பண்ண போகிறேன்ட்டு அது மேலே ஏற்ற போகிறாராம். வீட்டெலாம் ஆல்ரெடி ரைஸ் அப் ஆயிடுச்சு. ஆஹா மாட்டிக்கிச்சு. கல் இருந்தாலே எனக்கு பயம். கைஸ் வியூ எப்படி இருந்துச்சு? இதான் நம்ம ரூமில் இருந்து காலையில் வந்து வெளில பார்த்தீங்கன்னா வியூ தான். ஸோ இப்போது டைம் பார்த்தீங்கன்னா மணி 7:30 ஆகுது. 6 மணிக்கு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி பிளானில் இருந்தோம். எழுந்து பார்த்தா செம மழை காலையில். ஸோ அதனால் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ 7:30 இப்போ கிளம்ப போகிறோம். இப்போ வந்து பக்கத்தில் தேக்கடி போகிற வழியில் பருந்தும் மரம் ஒரு 26 கிலோமீட்டர் 1 hour ஆனால். ஸோ அந்த இடத்துக்கு போகிறோம். அது வந்து எப்படின்னா நாங்கள் ஆலப்பியில் வந்து ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு லோக்கல் வந்து சொன்னார் இந்த மாதிரி பருந்தும் மரம் சூப்பராக. அதுக்கப்புறம் செக் பண்ணப்போ செம்மையாக இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோஸ்லாம் போடுறோம், செக் பண்ணி பாருங்க. என்ன ஸ்பெஷல் அங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பருந்து இருக்குல்ல, ஈகிள், அதாலேயே பறக்க முடியாது, அப்படி இருக்குமா அந்த பிளேஸ். அதுதான் பார்க்கலாம். அதில் எங்கே போய் நாங்கள் ட்ரோன் ஓடுறதுன்னு தெரியல. எங்கே போகிறோம் நம்ம பருந்து அங்கே. ஸோ இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். நாங்கள் வந்து அடுத்து உங்களை வந்து மோட்டோ விளாகில் சந்திக்கிறேன். கிளம்பியாச்சு, ரெடி ஆயாச்சு, பேக்லாம் அப்படியே பஞ்சி கார்ட்ஸ் போட்டு கட்டியாச்சு. அண்ட் தென் இப்போ வந்து வண்டி வார்ம் அப் ஆகிட்டுருக்கு. ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நைட்டு முன்னார் அடிச்சு தூக்குறோம். போயிட்டு ஸ்ட்ரைட்டாக முன்னாருக்கு போயிட்டு நாளைக்கு ஃபுல்லாக முன்னார் சுற்றுறோம். இதுதான் இப்போதைக்கு பிளான். இந்த பிளானெல்லாம் எப்போ போட்டது? நேற்று நைட்டு போட்டது. ஃபுல்லாக அன்ட்ரிப். ஐயோ சூப்பராக. இங்கே பாருங்க வாட்டர் ஃபால்ஸு, இங்கே பாருங்களேன். ஓ மை காட் கைஸ், தரிக்குது. ஷிட், இதை தான் நம்ம ட்ரோனில் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்க பா. நின்னோம் பா 1 hour ஆயிடுச்சு கைஸ். இதுதான் பிரச்சனையே, நின்னாலே ஆயிடுது. அதுவும் ட்ரோனெல்லாம் வெளியில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக 1/2 hour மினிமம் 40 minutes ஆயிரும். இறங்கி ஒரு 4-5 ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு இப்போது போயிட்டுருக்குறோம். இன்னும் 1 hour இருக்குது நம்ம பருந்தும்பாரா போகிறதுக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா பருந்தும்பாரா போயிட்டு அங்கே ஒரு 3-4 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப தேக்கடி போயிட்டு தேக்கடியிலேருந்தே முன்னாருக்கு ஒரு 3-4 hours ஆகும். ஸோ எப்படின்னு தெரியல. அப்படியே போவோம் வாங்க. நாடோடி மாதிரியே போக வேண்டியது தான். நோ மோட். பாருங்க எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்கு பாருங்களேன். அப்போ சாமி. சூப்பராக இருக்குது கைஸ். கைஸ் நீங்கள் வாகமான் வந்தீங்கன்னா மினிமம் ஒரு 2-3 days, இது சொல்ல மறந்துட்டேன். வாகமான் வந்தீங்கன்னா மினிமம் ஒரு 2-3 days வாங்க, பிளான் பண்ணிக்கிட்டு வாங்க. ஏன்னா நிறையா இருக்குது இங்கே சுற்றுறதுக்கு, நிறையா சுற்றி பார்க்குற இடம் இருக்குது, ஜாலியாக சுற்றலாங்க. அண்ட் தென் ஃபுல்லாக வேலி தாங்க, எங்கே தடிக்கி விழுந்தாலும் வேலி தான். ஃபுல்லாக வியூ பாயிண்ட்ஸ் தான், வேறு லெவலில் இருக்குங்க. வரும் அவ்வளோ அநியாயத்துக்குன்னு ஸ்லோப்பாக இருக்கு. ஆத்தி கொஞ்ச நேரத்தில் சங்கு ஊதி இருப்பாங்க எனக்கு. வெரி டேஞ்சரஸ் கேஸ் இது. டேஞ்சரஸ் இல்லை, கொஞ்சம் கஷ்டமான ரூட்டு தான் அது. நான் விட்டு இறங்கி இருப்பேன். நான் அதில் இறங்கிருந்தேன்னா முடிஞ்சு கீழே விழுந்திருப்பேன், வண்டி கீழே போயிருக்கோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு கியருக்கு மேலே போக முடியாது போலையே. நான் ஸ்லோப்பு ஆற்றி. ஸ்லோப்பு கூட பிரச்சனை இல்லை, ஆப்போசிட்டில் வண்டி கிண்டி வந்தால் இந்த மாதிரி சின்ன ரோட்டில் வண்டியில் வந்ததுன்னா என்ன ஆகுறது, ரொம்ப கஷ்டம். கார்காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா,
நான் உறங்க வேண்டும், அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா? நீ என் அருகில் வந்து நெளிய, நான் உன் மனதில் சென்று ஒளிய, நீ உன் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா? பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க, பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க, பூமிக்கு மேலே வாடி வியூவை பாருங்க மக்களே, ஆத்தி தாறு மாறு தக்காளி சோறு வியூ இதெல்லாம் சான்ஸே இல்லை மாஸ்டர். ஆஃப்ரோட் இன் வேகமான் வித் அட்வென்ச்சர். ஜாலியாக இருக்குது. சேம் டைலாக் தான், லவ்விங் இட் அண்ட் லிவிங் இட். ரசித்து கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏடி வேறா. எனக்கு என்னவோ இந்த வெளியில் நான் கேமரா ஆஃப் பண்ணவே மாட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ வியூவை பாருங்களேன் மக்களே, தாறு மாறு தக்காளி சோறு வேற லெவல். இந்த மாதிரிலாம் நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வேகமான் நல்லா இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். இந்த அளவுக்கு மாசாக இருக்கும், தாறுமாறாக இருக்கும் நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதுதான் எப்பயுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தாலே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனாலே தான். ஆலப்பிலாம் பார்த்தீங்கன்னா நான் செம்மையாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்துச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், ஆலப்பி அந்த ஒரு நாளுக்கு சேர்த்து நமக்கு வேகமானில் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. எப்படி இருக்கு பாருங்களேன், அம்மாடி. அந்த மலையில் பாருங்கள், ஃபாகு மிஸ்டெல்லாம் அடியே கிடக்கு. வானத்துக்குள்ளே அந்த மலை போய் ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதில்ல, நீங்கள் நேரில் இருந்து பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. வேற லெவல். வா ஆஹா ஆஹா ஆஹா, அருமையோ அருமை. வேற லெவல். நேராக வெயில் சன் அடிக்குது, ஆனால் தெரியவே இல்லை, சுத்தமாக தெரியல. பவு இன்றைக்கி தான் சன்னுக்கு நம்ம பாபோ சொல்லியிருக்கோம். எவ்வளோ நாள் அவர் தான் நமக்கு வச்சு செஞ்சுட்டு இருந்தார். இன்றைக்கி பாருங்கள், வேகமான் நம்மளை காப்பாற்றிருச்சு. ஆனால் மலையை விட்டு இறங்கினது நமக்கு ஆப்பு வச்சுருவாப்பிலையே. ஆனால் வேறு லெவல் கைஸ். ஐயோ, இந்த லொக்கேஷன்னு அண்ட் வியூஸு, ரோட்ஸு, அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுக்கு கிளைமேட்டு 100% பர்ஃபெக்ட் டைம் இப்போ நாங்கள் இருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த ரோடு பாருங்களேன் எப்படி அழகாக அந்த மலையை குறைந்து அப்படியே போயிட்டே இருக்குமா சைடில். அப்படியே ரைட்டில் திரும்பினா அந்த மலை வியூவு. இன்னும் கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம் டில்ட் பண்ணோம்னா இந்த வேலிஸு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா அப்படியே வளைஞ்சு போகுது. நேற்று காலையில் பெஞ்ச மழையில் அப்படியே ஈரப்பதத்தோடு அழகாக இருக்குது பார்க்க. ஓட்டுறதுக்கும் சூப்பராக சுகமாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள்? எப்படி மனசு வரும் கேமரா ஆஃப் பண்ணிட்டு போகிறதுக்கு? வீடியோவில் போடுறோன்னோ இல்லையோ, நான் எடுத்து எனக்காக வச்சுப்பேன். இதெல்லாம் மெமரிஸ் கைஸ். வீடியோவில் வந்து நான் போடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் நிறையா வந்து நான் மெமரிஸ் மாதிரி வச்சுருப்பேன் லேப்டாப்பில். எல்லா ட்ரிப்போட கிளிப்ஸும் என்கிட்ட இன்னும் இருக்குது. அதுவே ஒரு 1 TBக்கு மேலே இருக்குது, 1000 GB மேலே இருக்குது. நான் போன ட்ரிப்பு கிளிப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அவ்வளோ இருக்கும். நானும் லாஸ்ட்டு ஆஃப் பண்ணதுலேருந்து ஆன் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக சுற்றி பச்சை பசேல்னு அழகாக அந்த பிளான்டேஷனுக்கு நடுவில் ரோடு வளைஞ்சு போகுது. ஆஹா, வேற லெவலு. வேகமான் தாறுமாறு தக்காளி சோறுன்னு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இப்போ தான் 4வது கிரே போகிறேன் நான். வண்டி அங்கே ரூமில் இருந்து எடுத்ததுலேருந்து ஒரு சான்ஸ் கிடையாதுங்க. பாரு, கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே கம்மி பண்ணுற நிலைமையாச்சு. இப்போது கீழே அப்படியே தண்ணி போயிட்டு எங்கே திரும்பினாலும் தண்ணியாக தான் கிடக்குது இந்த ஊரில். இங்கே பாருங்களேன், ஏதோ டாப்பில் வந்த மாதிரியே இருக்குது. இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்படியே போயிட்டு ஐயோ கைஸ், இதுக்குள்ளே போகிறாப்புலையே. போயிடுறா வண்டிலாம் போயிடுது. நம்மளால தான், நமக்கு தான் ஓட்ட தெரியல. ஆமாம். வாவ், ஐயோ
தாறு மாதிரி தக்காளி சோறு. இங்க பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க, செம்மையா இருக்குல்ல. அங்க அது பாருங்களேன், ஜஸ்ட் அந்த மிஸ்ட் அப்படியே அந்த மலையை அப்படியே தூக்கிடுச்சு. வேற லெவல். இப்போ அவர் வந்து ஏதோ ஃபன் பண்ண போறேன்ட்டு அது மேலே ஏற்ற போறாராம். நான் திரும்பி உயிரோட வந்தேனா எதுவும் ஆகாம வந்தேனா பார்ப்போம் அப்படின்னா தான் நான் என்னை நீங்கள் முழுசாக பார்க்குறது கடைசி. கேஸ் உங்களுக்கு அற்புதமான ஒரு அட்வென்ச்சர் வீடியோ வருது. இப்போ பாருங்கள், நேற்று அட்வென்ச்சர் தான், இன்றைக்கி வெறும் அட்வென்ச்சராக பண்ணிகிட்டு இருக்கிறோமே. சரி இல்லையே, இருங்க நான் வைசர் போட்டுக்கிறேன், கீழே கீழே வந்தால் மூஞ்சி டேமேஜ் ஆகக்கூடாது. ஆமாம். ஏறிடுமா வண்டி? ஏறிடும், நம்ம ஏற்றுவோமான்னு தெரியலையே, பயமாக தான் இருக்குது. ஹார்ட் பீட்லாம் ஆல்ரெடி ரைஸ் அப் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, அட்வென்ச்சர்ன்ட்டு ஆஹா, ஒரு பாருங்க அப்படி போயிட்டு இருக்காரு. ஆத்தி, அவருக்கு எப்படி இருக்குன்னா இப்போ எனக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஏறிடுறா கைப்புள்ள. ஆஹா, மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிச்சு. எப்படி இறங்க போகிறோன்னு தெரியலையே. ஃபர்ஸ்ட் கீரில் தான் இருக்கு. ஆத்தி, இருங்க எடுத்துரும். ஆமா, இப்ப எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்னடா, எப்படி கீழே இறங்க போறப்ப நான் நான் அட்வென்ச்சர் வண்டி வாங்கினதுக்கு எதுக்கு வாங்கினு இருக்கு. ஆமா, வண்டிலாம் செமையா ஏறுது இறங்குது, நமக்கு தான் ஓட்ட தெரியல. அப்போ செல்லா குட்டி எப்படி இருக்கு பாருங்க. சூப்பர் வந்தாச்சு மேலே. வியூவை பாருங்களேன். ஐயோ தள்ளுது காத்து. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஓட்ட தெரியல. அப்போ வியூ பாயிண்ட் பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன். சான்ஸே இல்லை, அப்படி காற்று அடிக்குது, கீழே சாஞ்சி விழுந்துரும். அந்த அளவுக்கு எங்களையே தூக்கி போட்டுரும் போல காற்று அடிக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. மை பாப்பி பியூட்டி. நோ ப்ளீஸ் வேண்டாம், கோவம் மட்டும் இல்லை. அங்கே பாருங்க வியூ பாயிண்ட் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் வந்து அதுக்கு மேலே போயிட்டு அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எனக்கு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியலையே. வர முட்டிடுவோம் போல, போயிடுவோம். அவர் முன்னாடி அடி போட்டுருவோம் நம்ம. வாய்ப்பில்லை. அவர் என்னை முன்னாடி போட்டு நான் கீழே விழுவா, அதை அவர் வீடியோ எடுத்து தம்ப்நெயில் போடலான்னு பார்க்குறாரு. நான் அதுக்கு சான்ஸே தரமாட்டேன்ட்டு. ஆமா
ஆஹா ஆஹா போயிடுறா கைப்புள்ள. ஃபுல்லாக கல்லுகள்லாம் இருக்கே. ஆப்பா அம்மா அப்பா கல் இருந்தாலே எனக்கு பயம். இதில் வேறு பிரேக் பிடிச்சா இதுவாகுது, என்னது வழுக்கும், ஸ்கிட் ஆகும். அம்மா ஆத்தி, நான் எப்படி ரிட்டர்ன் போக போகிறதுன்னு தெரியல எனக்கு. பயம்தான், என்ன பண்ணுறது. போகிற வரைக்கும் போக வேண்டியதான். ஏறிடு ஏறிடு ஏறிடு. போயிடுறா கைப்புள்ள. பாதி கடலை தாண்டிட்டு இன்னும் கொஞ்சம் தாண்டிட்டுனா போதும். ஃபஸ்ட்டு கியரில் தான் போகணும். மாற்றினா நான் செத்தேன். ஆஹா ஆஹா ஆஹா, அருமை அருமை. இன்னும் கொஞ்சம் போயிரு 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 போயிரு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஐயோ செம்மையா இருக்கே. இவரு போய்கிட்டே இருக்க. இன்னைக்கு எனக்கு சங்குதான். அட்வென்ச்சர் இன்னைக்கு உனக்கு நல்ல வேட்டை தான்டா. ஆஹா போய்கிட்டே இருக்கப்பா. இதில் இந்த புல்லில் ஓட்டுறது என்ன பிரச்சனைனா, ஸ்கிட் ஆகும் வண்டி. பிரேக் பிடிச்சாலும் நிற்காது, வலிக்கி விட்ரும் திடீர்னு. அதுதான் ஒரு பயமாக. அதுவும் இல்லாமல் காற்று எப்படி அடிக்குது தெரியுங்களா? உங்களுக்கு சத்தம் கேட்க நினைக்கிறேன். தள்ளுது வண்டியவே. அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியல என்னால். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஐயோ பாருங்க, பாறைகரெல்லாம் ஏறி போய்கிட்டு இருக்கிறோம். ஜீப்லாம் வந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. போயிருங்க, நிற்காதீங்க, நிறுத்துறீங்கன்னா நான் மாட்டிப்பேன். இதுதான் கல்லில் ஏற்றினாலே பிரச்சனை தான், தள்ளி விட்டுரும். போயிரு பில்லில் மட்டும் ஏறிடாத சிவா. ஏறணுன்னா உனக்கு சங்கு தாண்டி. அப்போ அங்கே பாருங்க, வியூ பண்ணிட்டு போய்கிட்டே சங்கு தாண்டா உனக்கு சிவா இன்னைக்கு. ஐயோ போயிரு. எனக்கு இறங்கும் போது எப்படி இறங்கி ஏற்ற போகிறேன்னு தெரியல. ஏன்னா அவர் முன்னாடி ஒரு பசுபதி ஒருத்தர் மேலே வந்துட்டு போனார். மேலே வரும்போது அப்படியே ஸ்கிட் ஆகிட்டே இருந்தது அவரோட பைக்கு, அவர் ஓட்டிகிட்டு வரும்போது. ஸோ அதை நினச்சி தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு பயம்தான், முடியல. நானும் போவேன், ட்ரை பண்ணுவோம். ஒரு ஃபன்னு தான். ஐயோ ரிட்டன் வரும்போது எப்படி வரும்? இவ்வளோ ஸ்லோப்பாக இருக்கு பாருங்களேன். ஆத்தி, நான் கண்டம் தான் இன்னைக்கு. பிரேக்லாம் பிடிச்சா முடிஞ்சு என் கதை இன்னைக்கு.
ஐயோ எங்கேயும் நிற்கலையா? நம்ம கர்நாடகாவில் இப்படி ஒரு பிளேஸ் உண்டு சிக்மங்களூருன்ட்டு. அங்கேயும் இப்படி தான் மலை மேலே ஏறி ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் ஜாலியாக. எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த மாதிரிலாம் பண்ணணுன்ட்டு. வண்டி வாங்கினதுமே இது மாதிரிலாம் பண்ணணும். சத்தியமாக யோசிச்சு கூட பார்க்கல. ஐயோ ஓகே ஓகே ஓகேயா? அடி செம காற்றடிக்குது. இங்கே பாருங்கள் வியூ பண்ண. அங்கேருந்து அப்படியே சுற்றி 4 மலை ஏறி வந்துட்டோம். அப்போ இதே எனக்கு கொஞ்சம் அல்லு இல்லை. பாருங்கள் மேகம் மேலே அந்த நிழல் இங்கே தெரியுது. அதே மூவ் ஆகுது பாருங்கள் அந்த நிழல். வேறு அல்டிமேட்டாக இருக்குது லொக்கேஷன். வேறு லெவல் லொக்கேஷன். வண்டியே ஆடுது. அப்பா சாமி என்ன விண்டு. இங்கேயே ஒரு 3 மணி நேரம் தங்கிட்டோம். வியூவை பாருங்களேன். இதை விட்டு போக எப்படி மனசு வரும்? மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரியல் டாஸ்கே இப்போ தான். மேலே வரும்போது வந்தாச்சு. இப்போ எப்படி போக போகிறோன்னு தெரியல. கீழே இறங்குறதா ரொம்ப கஷ்டமே. ட்ரிப்பு தெரியுங்களா அது உங்களுக்கு? சத்தியமாக வீடியோவில் வாய்ப்பே இல்லை தெரியறதுக்கு. கல்லுக்கெல்லாம் இருக்கே.